காரைக்காலில் போக்சோ வழக்கில் இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 4.10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து காரைக்கால் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திருமாவளவன் பிறந்தநாள் விழா வில்லியனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொடியேற்றி இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டம். புதுச்சேரி குயவர்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்புடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் அரசு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு தங்க மோதிரத்தை சமூக சேவகர் தனபூபதி வழங்கினார். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தன்று நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தங்க மோதிரத்தை சமூக சேவகரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவருமான தனபூபதி தொடர்ந்து வழங்கி வருகிறார். இந்த ஆண்டு 28வது ஆண்டாக அவர் மாணவிகளுக்கு மோதிரத்தை வழங்கினார். மாடுகரை வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சாதித்த மாணவர்களுக்கு 2 கிராம் தங்க மோதிரத்தை தனபூபதி அவர்கள் மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பு செய்தார். தொடர்ந்து ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி, நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு உயர்நிலைப் பள்ளி, கல்மண்டபம் தியாகராஜர் நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் மோதிரத்தை வழங்கினார். அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் விலையில்லா நோட்டு மற்றும் இனிப்புகளை வழங்கி சிறப்பு செய்தார். இந்த விழாவில் பள்ளி துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பேருந்து லாரிகளை அதிவேகமாக இயக்கிய ஓட்டுநர்கள் மீது 22 வழக்குகள். போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரியில் கடந்த 15 நாட்களில் பதிவு. புதுச்சேரியில் பேருந்துகள் மற்றும் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் அதிவேகமாகவும் ஆபத்தான முறையிலும் இயக்கப்படுவதை தடுக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பு வாகன தணிக்கை மற்றும் அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடந்த 15 நாட்களில் அதிவேகமாகவும் போக்குவரத்து விதிகளை மீறியும் கனரக வாகனங்களை இயக்கிய ஓட்டுநர்கள் மீது பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவு 281 மற்றும் மோட்டார் வாகன சட்டப்பிரிவின்படி 184 ஆகியவற்றின் கீழ் 22 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சாலை விபத்துகளை தடுப்பதுடன் அனைத்து சாலை பயணங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா கூறியுள்ளார். மேலும் கனரக வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம், பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் சங்கத்தினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்பை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அதிவேக மற்றும் அஜாக்கிரதையான வாகன இயக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகள் மற்றும் உச்ச நேரங்களில் கனரக வாகனங்களை இயக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்படுமாறு ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கனரக வாகனங்களின் அதிவேகம் மற்றும் ஆபத்தான வாகன இயக்கத்திற்கு எதிரான சிறப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மணவெளி தொகுதியில் நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டியார்பாளையம் மற்றும் புதுக்குப்பம் நியாய விலைக் கடைகளில் பொதுமக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு சார்பில் பக்தர்களுக்கு கூழ் வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் ஆர்கே நகரில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு ஆண்டுதோறும் வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு மோர் மற்றும் கூழ் வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு மோர் மற்றும் கூழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் பக்தர்களுக்கு மோர் மற்றும் கூழ் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிலம்பாட்ட குழுவின் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள், பாரதி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க தலைவர் சக்திவேல் மற்றும் காந்திராம் நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தன்று கரியமாணிக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களிடம் ஆணையர் ரமேஷ் குறைகளை கேட்டறிந்தார். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர நாளன்று நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அன்றைய தினம் நெட்டப்பாக்கம் கொம்யூனில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரி பாஞ்சாலன் தலைமையில் கிராம சபை கூட்டம் கரியமாணிக்கம் உழவர் உதவியகத்தில் நடைபெற்றது. கரியமாணிக்கத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆணையர் ரமேஷ் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்றுச் சென்றார். தொகுதி எம்எல்ஏ உதவியுடன் அனைத்து புகார் மனுக்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். மேலும் மடுகரை, ஏரிப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கல்மண்டபம், ஏம்பலம், கோர்க்காடு உள்ளிட்ட அனைத்து பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டத்திற்கு சென்று பார்வையிட்டார்.
மேட்டுப்பாளையம் ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம். உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சந்திரபிரபை அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்ச்சியான ஊஞ்சல் உற்சவத்தில் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பக்தர்கள் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வழிபட்டதுடன் சுவாமி உள்புறப்பாடு மற்றும் ஊஞ்சல் உற்சவத்திலும் பங்கேற்று அம்மனின் அருளை பெற்றனர். நிறைவாக பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர், இளைஞர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். முருங்கப்பாக்கம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு திருவிழா கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்பு. முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. விழாவை ஒட்டி நேற்று காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதியம் நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். இதனை அடுத்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் ஆனந்தனுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு முதல் மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சேத்திலால் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கூழ்வார்த்தலில் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் பரசுராமன், துணைத் தலைவர் கன்னியப்பன், பொருளாளர் புருஷோத்தமன், துணை பொருளாளர் சுரேஷ், செயலாளர் சதீஷ், துணை செயலாளர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் முருகன், அருள், ரவி, குமரன், சிவகுமார், அகிலன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் தேசிய சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகள் துவக்கம். தாங்க்ஸ் டு ஜெனரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் புதுச்சேரி குவாலிஃபைடு யோகா டீச்சர்ஸ் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் தேசிய சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் துவக்க நிகழ்ச்சி புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. கராத்தே, சிலம்பம், யோகா மற்றும் தாங்க்ஸ் டு உள்ளிட்ட விளையாட்டு பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த தேசிய அளவிலான போட்டிகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இவ்விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி போட்டிகளை துவக்கி வைத்தார். அவருடன் தாங்க்ஸ் டு அமைப்பின் மாவட்ட தலைவர் உலகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கு பெற்றனர். முன்னதாக வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி துவங்கியது. தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு, அதனை அடுத்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. போட்டிகளில் பங்கேற்கும் வீரர், வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தாங்க்ஸ் டு ஜெனரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியாவின் நிர்வாகிகள் டாக்டர் ராஜாராம், சண்முககுமார் மற்றும் புதுச்சேரி தகுதி பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், வீரர், வீராங்கனைகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் நடைபெறும் இந்த போட்டிகள் மூலமாக புதுச்சேரியைச் சேர்ந்த இளம் வீரர், வீராங்கனைகளின் திறமைகள் வெளிக்கொணரப்படுவதுடன் பாரம்பரிய தற்காப்பு கலைகள் மற்றும் யோகாவை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. புதுச்சேரி குயவர்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்புடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட குயவர்பாளையத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி புதுப்பாளையம் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1998ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி பள்ளியில் ஒன்று கூடி சிறப்பாக விழாவை கொண்டாடினர். முன்னாள் ஆசிரியர்கள் காந்திமதி, சத்தியமூர்த்தி, ஹெச். பரிமள ரோஜா மற்றும் வசந்தகுமாரி, தனசீலன் உள்ளிட்டோர் முன்னாள் மாணவர்களுடன் இணைந்து விழாவில் பங்கேற்றனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசும், பள்ளிக்கு நினைவு கேடயமும் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் தேசிய கொடி வழங்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒன்று கூடி தங்களது பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். ஜிப்மர் வளாகத்தில் 50வது வார அன்னதானம், 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கல். நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வாரந்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 50வது வார அன்னதான நிகழ்ச்சி நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக NRV வெங்கடேசன், ஏழுமலை, விநாயகமூர்த்தி, வேலு, செல்வம், ஜெயமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர்.
அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களும் அன்னதான பணியில் பங்கேற்றனர். இதன் மூலம் ஜிப்மர் வளாகத்திற்கு வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அருண்சுமையான உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 50 வாரங்களாக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அன்னதானம் வழங்கி வரும் நண்பர்கள் அறக்கட்டளையின் சேவை பணியை சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரேம், இளங்கோ, கணேஷ் ஆகியோர் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திருந்தனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் அறக்கட்டளை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அகில இந்திய லெஜண்ட்ஸ் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அகில இந்திய லெஜண்ட்ஸ் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ரியல் ஹீரோ லெஜண்ட்ஸ் சரவணன் வழிகாட்டுதல் படியும் அகில இந்திய தலைவர் முத்துதுரை பரிந்துரையின்படியும் இந்த நியமனங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில தலைவராக ஜெயமுருகன், அயலக தலைவர் சதீஷ் பூபாலன், மாநில செயலாளராக பிரவீன், துணை செயலாளராக கார்த்தி, பொருளாளராக முருகன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இளைஞர் அணி தலைவராக ராஜ்குமார், மகளிர் அணி தலைவியாக பத்மஷீலா, வழக்கறிஞர் அணி தலைவராக சிகாமணி, தகவல் தொழில்நுட்ப அணி தலைவராக விக்னேஸ்வரன், மாணவர் அணி தலைவராக சதீஷ் உள்ளிட்டோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை திரைப்படங்கள் மூலம் முன்னிறுத்தி வரும் லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்றத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு நற்பணிகள் மற்றும் சமூக சேவைகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் மன்றத்தை செயல்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகள் தங்களது பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மன்றத்தின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பு செய்து பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு நற்பணி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டதுடன் மன்றத்தின் எதிர்கால செயல்பாடுகள் மற்றும் சமூக நற்பணிகள் சிறப்பாக முன்னெடுப்பது குறித்து ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. திருமாவளவன் பிறந்தநாள் விழா வில்லியனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொடியேற்றி இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநிலம் வில்லியனூர் தொகுதி மாவட்டம் ஜிஎன் பாளையம்பேட் முகாம் சார்பில் அக்கட்சியினர் கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புதுவை மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் தமிழ்வளவன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அக்கட்சியினர் பேருந்தில் புறப்பட்டுச் சென்றனர். முகாம் செயலாளர் நாகராஜ் மற்றும் முகாம் பொருளாளர் பார்த்திபன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல், ஓவியர் அணி மாநில செயலாளர் மகிவழரசு, வில்லியனூர் மாவட்ட பொருளாளர் ஜான் தன்ராஜ், ஏழுமலை மாவட்ட துணை செயலாளர் ஏகவல்லி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை முத்துவைதன், விஜயரங்கம், சிவகுமார், கணேஷ், சதீஷ், ஞானவேல், வெற்றி, பிரவீன், லட்சுமணன் உட்பட கட்சியினர் உற்சாகமாக பங்கேற்று திருமாவளவனின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். ஞானக்கல் மேட்டில் ராகுகேது பிரதிஷ்டை விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூதகாளி அம்மன் ஆலயத்தில் ராகுகேது பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. நாக சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை நாகர் பிரதிஷ்டை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் ஏகசாலை யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கொண்டு ராகுகேது சிலைகளுக்கு பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனை அடுத்து ராகுகேதுவிற்கு பால் அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூதகாளி அம்மாளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இவ்விழாவில் ஞானக்கல்மேடு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகு கேது மற்றும் ஸ்ரீ பஞ்சபூதகாளி அம்மாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் ராகு கேது மற்றும் கால சர்பதோஷ நிவர்த்திக்காக சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டது. ராகு கேது சிலை பிரதிஷ்டை மற்றும் விழா ஏற்பாடுகளுக்கு உபயதாரர்களாக கோயம்புத்தூரை சேர்ந்த மாதவன் ஜோதிடர், வல்லம் ஏழுமலை, புவனேஸ்வரி, அச்சிரம்பட்டு வினோத்குமார், நாதபிரியா உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு செய்திருந்தனர். கும்பாபிஷேக ஏகசாலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளியனூர் ஒன்றிய மன்ற தலைவர் வேலுசுதா மேற்கொண்டனர். ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூதகாளி அம்மாள் ஆலயத்தில் நடந்த ராகுகேது பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தமிழ்தாய் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தின் 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்தாய் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் தேவஸ்தானம் மற்றும் அருள்மிகு தமிழ்தாய் நாயகி உடனுரை ஸ்ரீ சாமபூர்த்தீஸ்வரர் ஆலயத்தில்
100ஆம் ஆண்டு தேர் திருவிழா மற்றும் பிரமோற்சவ விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் அம்மன் வீதி விழா உட்பட பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 100ஆம் ஆண்டு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. தவளக்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா சிறப்பாக அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களின் 64வது பிறந்தநாள் விழா கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்ட விழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கிராமங்களைச் சேர்ந்த அபிஷேகப்பாக்கம், மணவெளி, காட்டுப்பாளையம், பூசாரிப்பாளையம், கரிக்கன் நகர், மேல் அழிஞ்சிப்பட்டு, கீழ் அழிஞ்சிப்பட்டு, கிளிஞ்சிக்குப்பம், கங்கனாங்குப்பம், உச்சிமேடு, புதுக்கடை மற்றும் சிங்கிரிக்குடி, நாகப்பனூர், ஆண்டியார்பாளையம், பெருங்கலூர், ஆதிக்கம்பட்டு, வம்பாப்பேட், உத்தரவாகினிப்பேட், கீழ்ப்பாதி மற்றும் டிஎன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவை சிறப்பிக்கும் வகையில் சமூக சேவகரும் MTV மற்றும் பிரார்த்தனா குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனருமான டாக்டர் மனோ அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சார்பில் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை முருகானந்தம், சிவசக்தி, லோகேஷ் மற்றும் திருமாறன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். காரைக்காலில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுகவினர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடந்த சில மாதங்களாகவே நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்தும் மின்வெட்டை உடனடியாக சரி செய்திட வலியுறுத்தியும் திமுகவினர் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாசிம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மின்துறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மின்வெட்டால் பொதுமக்கள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் இரவு நேரம் மின்வெட்டால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் நாஜிம் தெரிவித்தார். மேலும் மின்சார தட்டுப்பாடு காரணமாக ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டு மீன்களை பதப்படுத்தி விற்பனை செய்ய முடியாமல் மீனவர்கள் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். எனவே காரைக்கால் மாவட்டத்தில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்திட மின்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். போராட்டத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கு பெற்றனர். காரைக்காலில் போக்சோ வழக்கில் இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 4.10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து காரைக்கால் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் காரைக்காலில் பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது காரைக்காலை சேர்ந்த திருமணமான பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருக்கமாக இருக்கும் வீடியோவை அந்த பெண்ணின் மகனுக்கு அசோக்குமார் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண்ணின் மகன் அளித்த புகாரின் பேரில் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அசோக்குமாரை விசாரணைக்கு உட்படுத்தினர். அப்போது அவரது செல்போன் ஆய்வு செய்யப்பட்டதில் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமியுடன் தொடர்புடைய தகவல்கள் இருப்பது தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திருமணமான பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது, அது தொடர்பான வீடியோவை அவரது மகனுக்கு அனுப்பியது மற்றும் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அசோக்குமார் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு காரைக்கால் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் வழக்கை விசாரித்த காரைக்கால் சிறப்பு நீதிமன்ற நடுவர் மோகன் அசோக்குமாருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் ஆயுள் தண்டனையும், பாலியல் வன்கொடுமை வழக்கில் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் குற்றவாளிக்கு மொத்தமாக 4,10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. கலிதித்தால்குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் வந்தே மாதரம் பொன் விழாவை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. புதுவை மாநிலம் மதகடிப்பட்டு அடுத்த கலிதித்தால்குப்பத்தில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் 150வது வந்தே மாதரம் பொன் விழாவை முன்னிட்டு தேசிய மாணவர் படை சார்பில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தேசிய மாணவர் படை தலைமை அதிகாரி மேககாந்தியின் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய மாணவர் படை அலுவலரும் கல்லூரி முதல்வருமான லெப்டினன்ட் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கி தேசிய கொடியை அசைத்து மிதிவண்டி பேரணியை துவக்கி வைத்தார்.
கல்லூரியில் இருந்து புறப்பட்ட பேரணியானது சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு சென்றது. அப்போது தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்கள் பொதுமக்களிடம் வந்தே மாதிரம் என்ற முழக்கங்களை எழுப்பி வந்தே மாதிரம் பாடலின் 150வது ஆண்டு பொன்விழா குறித்தும் தேசப்பற்று மற்றும் தேசிய ஒற்றுமை குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை இளநிலை அதிகாரி அசோக், தமிழ்துறை தலைவர் சிவகுமார், கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் சாபு கே தங்கப்பன், கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம், வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா உள்ளிட்ட பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். வந்தே மாதிரம் பொன் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மிதிவண்டி பேரணியில் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பொதுமக்களிடையே தேசப்பற்று மற்றும் தேசிய உணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்கள் செய்திருந்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் பிரபு சிசி அணி முதல் இடத்தை பிடித்து கோப்பையை வென்றது. இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் 16ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிகள் புதுப்பேட்டை மைதானத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடந்த இந்த போட்டிகளில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்று விளையாடின. இதனை அடுத்து நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் கிங்ஸ் 11 அணியை பிரபு சிசி அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதனை அடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக தொழில் முனைவோர்கள் கணேஷ் ராஜா, ஆனந்தன் ராஜா, அண்ணாதுரை மற்றும் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். முதல் பரிசு பிரபு சிசி அணியும், 2வது பரிசு கிங்ஸ் 11 அணியும், 3வது பரிசை ரைசிங் கைஸ் அணியும், 4வது பரிசை சேலஞ்சர்ஸ் அணியும் பெற்றது. மேலும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் போக்சோ வழக்கில் இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 4.10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து காரைக்கால் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திருமாவளவன் பிறந்தநாள் விழா வில்லியனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொடியேற்றி இனிப்பு வழங்கி உற்சாக கொண்டாட்டம். புதுச்சேரி குயவர்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்புடன் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது.